வணக்கம் நண்பர்களே. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 1063 ஏக்கர் பரப்பில் உள்ள ஒரு பண்ணையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களை ஆச்சரியப்படுத்தும். உள்ளே போனோம்னா உங்களோட ரைட் சைடில் செக்யூரிட்டி ரூம், லெஃப்ட் சைட்லேயும் செக்யூரிட்டி ரூமு. அப்படியே போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் சைடில் இந்த தோட்டத்தில் விளையக்கூடிய பழங்களை இங்கேயே எடுத்து வச்சு விற்கிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், மாம்பழம், சப்போட்டா, அண்ணாச்சி இங்கே விலையில் அது வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணி விற்கிறாங்க. இங்கேயே விற்கிறாங்க. இங்கேயே நல்லா வியாபாரம் போகும். கண் கூட பார்த்தா அவ்வளோ நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ள இந்த வாகனமெல்லாம் வெளியாட்களோடது, உள்ளே உள்ளது கிடையாது. எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய இடத்துக்கு நல்ல ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மாமரம்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் காய்க்கக்கூடிய மாமரம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இதை வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்படி ஒரு தோட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. இந்த தோட்டத்தை 24 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு 24 வருஷம் ஆச்சு இதை உருவாக்குறதுக்கு. அந்த அளவுக்கு நல்ல சிறப்பம்சமாக இருக்கும். சூப்பராக இருக்க இடம். நீங்கள் இந்த இடத்த நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த கருவேல மரம் இருக்குல்ல, அதோடு நம்ம இது முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறம் தான் இருக்கும். நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் காமிக்கிறது வெறும் 20% இடத்த தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். சும்மா ஓரளவு. ஆனால் இடம் ரொம்ப பெருசுங்க. ரொம்ப ரொம்ப பெருசுங்க இடம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டோரேஜ். அங்கேக்கு அங்கே ஸ்டோரேஜ் இருக்கும். அங்கேக்கு அங்கே ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். நீங்கள் இந்த ரோடு பார்க்குறீங்களா, இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ரோடு. கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே இன்டர்னல் குறுக்கேன் எடுக்குன்னா ஒரு 90 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது. இந்த பாருங்க, சப்போட்டா மரம் எல்லாம் காய்ச்சி நல்லா அருமையாக காய்ச்சிருக்கு. 90 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது. இதெல்லாம் ஸ்டோரேஜு. இந்த ரோடு ஃபுல்லாகவே சைடில் ஃபுல்லாக வேப்ப மரம் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்க இடம். இந்த காம்பவுண்டில் ஒரு பங்களா இருக்குது. ஒரு சூப்பரான பங்களா இருக்குது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது இந்த ரோடெல்லாம் அதுக்கு அடுத்ததெல்லாம் வேறு இடத்தவங்க இடம். இப்போ உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்கள். ஆர்விஎஸ், இந்த இடத்து பேர், தோட்டத்து பேர் ஆர்விஎஸ் அக்ரின்னு போட்டிருக்கேன். இதான் இந்த பங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வியூவெலாம் இங்கே சொல்ல முடியாது, அட்டகாசமாக இருக்குது. ஒர்த்து, அவ்வளோதான். நான் ஒரு தடவை போய் பார்த்தேன், சூப்பராக இருந்தது இடம். கிட்ட போனால் கொத்தாத. ரொம்ப கிட்ட போயிட்டு வாங்க சார், என்ன பார்க்க வேண்டியது இருக்காங்க. வேணா விடுங்க. இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. ரேட்டு வேணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ். அங்கேயே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். இந்த இது இருக்கா, இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்ப்பீங்க. லெஃப்ட் சைடு அப்படியே வரிசையாக கெஸ்ட் ஹவுஸ் தான். அந்த பார்க்குறீங்கல்ல, அது வரிசையாக கெஸ்ட் ஹவுஸ் தான். சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி இடம் இந்த தூசிலாம் காற்றுல அடித்து பறக்கிறது தான். ஏன் இதுவே தங்க மாதிரி தானே இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறதா அரிது. இல்ல சார், வர்றவங்க நான் சொல்றேன், வர்றவங்க ஒரு பெயிண்டிங் இல்ல அங்கிட்டுமே இருக்கு பாருங்க. இல்ல நெட்டு போய் அப்படியே ஃபுல்லாவே இது மாதிரி இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. அது சும்மா பில்டிங் சார், ரூமா இருக்கு. இந்த இடத்த பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு ஸ்கூலாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலாக இயங்கிட்டு இருந்தது. இப்போதைக்கு வந்து ஸ்டோரேஜ் கூட நான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பாதை அங்கிட்டு இருக்கு. எனக்கு இதில் பிடிச்ச மெயின் டச்சு அந்த பங்களா தாங்க. அருமையாக இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ஆர்பிஎஸ் ட்ரஸ்ட். நீங்க ஏறிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் சொன்ன அந்த உங்களுக்கு கார் இதில் தானே ஃபோர்ஸ் க்ரூசர் இலவசமாக வரக்கூடிய கண்டென்ட்டில் உள்ளது. ஓகே. அந்த ஃபோர்ஸ் போகுதில் அந்த போகுது அந்த க்ரூசர் car கார் வந்து இந்த இடத்தோட விற்பனையோடு சேர்த்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்க ஒரு 5 ட்ராக்டர், இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பார்ப்பீங்க, இதுதான் அந்த ஸ்கூலுக்கான நுழைவாயில். சொன்ன மாதிரி இந்த டிராக்டர் இருக்க இந்த 5 டிராக்டரும் உங்களுக்கு இடத்தோட சேர்ந்து கொடுப்பாங்க. மொத்தமோட அந்த காரும் இங்கே தான் இது வெஹிக்கல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னன்னு. ஸ்கூலில் ஸ்டோரேஜாக மாற்றிருக்காங்க இப்போதைக்கு. 5 டிராக்டரு மொத்தம் 1063 ஏக்கரு. ஓ, மெட்டீரியல் ரூமுங்கிறீங்களா? ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு தான் வருது. ஸ்டாக் ப்ரைஸோட டீட்டெயில் தெரியணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே 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 ஓகே. மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாம் நல்ல கண்டிஷனில் உள்ள டிராக்டராக இருக்குது. மரங்கள் தாங்க இந்த இடத்த அவ்வளோ சூப்பராக உருவாக்கியிருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரங்கள், அந்த ரோடு ஃபுல்லாகவே மரங்கள் தாங்க. இந்த ஒரு ரோடு போகுதில்ல உங்களோட ரைட்டில், அங்கே வந்து ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி ரெடி பண்ணியிருக்காங்க. பவர் சப்ளை எல்லாம் வந்துட்டு மிஷினரிஸ் வர்றதுக்குள்ளே இந்த இடம் சேலுக்கு வந்துருச்சு. இங்கே ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. மிஷினரிஸ் வரல, ஆனால் பவர் சப்ளை வரைய வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மொத்த கவரேஜ் ஏரியாவில் 55,000 மாமரம் இருக்குது. 30,000 சப்போட்டா மரம், 7,500 தென்னை, 2,000 நெல்லி மரம் இருக்குது. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 காட்டு மரங்கள், இந்த வேப்ப மரம், செம்மரம், அந்த மாதிரி ஒரு காட்டு மரங்கள் வந்து சுமார் ஒரு 1,00,000 மரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, மொத்தமாக கூட்டி 1,10,000 மரங்கள் இருக்குது. இந்த மாமரம், சப்போட்டா மரம், தென்னை இதெல்லாம் சேர்த்து, இந்த காட்டு மரங்களை சேர்த்து மொத்தம் 1,10,000 மரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கல்ல வீடியோவில், இதெல்லாம் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு. லேபர் தங்குறதுக்கும் இந்த வழி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் மாமரம் தான். எல்லாமே கிட்டத்தட்ட இதில் மொத்தம் 90 போரு, 75 போர் ரன்னிங்கில் இருக்குது. 75 போர் ரன்னிங்கில் இருக்குது. அப்புறம் 1,50,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள நீர்த்தேக்க தொட்டி 15 இருக்குது. 15 கிணறு இருக்குது. 4 குளங்கள் இருக்குது. இதில் எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தான். இதுதான் அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி நீங்கள் பார்க்குறது. கட்டடம் கட்டி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பவர் சப்ளை கொண்டு வந்துருச்சு. பட் ஆனால் மிஷினரிஸ் வர்றதுக்குள்ளே இந்த இடம் சேலுக்கு வந்துருச்சு. ரோடு இந்த மாதிரி குறுக்கே நடுக்கையும் பிரித்து ரோடு போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 76 கிலோமீட்டர் அவங்க நோட் பண்ணி, அவங்களோட டேட்டா வரையும் 76 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் பார்த்த வரையுமே அதிகமாக இருக்குது. நல்ல இது வந்து எல்லா இடத்துலையும் ட்ரிப் இரிகேஷன் தான். நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்க, மற்ற இடம் இதாக இருக்கும், ஆனால் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் பச்சை பச்சையர்னு வரும். அங்கே மட்டும் தண்ணி விட்டு அங்கே ட்ரிப் இரிகேஷன் போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஃபெயிலியரான இது. இல்லை 75 போர் இருக்குது. எல்லாமே அந்த மொத்த இடத்துக்கும் தண்ணீர் நல்லா பாயிற அளவு 75 போர் இருக்குது. அங்கனுக்கு எங்கன்னு நீர்த்தக்க தொட்டி இருக்குது. குளமும் வெட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, ஒரு இப்போ உள்ள விலை நிலவரம் எப்படின்னா, இவங்களா உற்பத்தி பண்ணி சேல்க்கு கொண்டு போய் இவங்களோட ப்ராஃபிட் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் 4,50 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேட் ஏறி இருக்கும். பட் ஆனால் இப்போ அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலை. அதனால் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் கொடுத்ததுனால வருஷத்துக்கு 1 கோடி ரூபா மாம்பழத்து அதுலேருந்து கான்ட்ராக்ட் போகுது. சப்போட்டாவுக்கு ஒரு 30 லட்ச ரூபா போகுது. அதுதான் இப்போ நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும்தான் இப்போதைக்கு கிளியராக போயிட்டுருக்கு. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து 1.3 வருது உங்களுக்கு. இதில் வந்து எப்போயுமே இங்கே ஒரு 50 ஆள் வேலைக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கேக்கு எங்கே இருப்பாங்க. நாங்களாம் பார்த்தேன், அங்கேக்கு எங்கே சம்மந்தமே இருக்காது. ஆனால் அங்கேக்கு எங்கே இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுற்றியும் காட்டு மரம் தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுதில்ல. சுற்றியும் காட்டு மரம் தான். அதாவது ரோடு ஃபுல்லாக காட்டு மரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மாமரம், ஃபுல்லாக மாமரம். அதாவது 55,000 மாமரம் தான் பார்த்தீங்கன்னா. இயர்லி நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். குறைஞ்ச பேசிக் ப்ரைஸ் ஒரு மரத்துக்கு நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 kg
மேங்கோ வச்சுக்கிட்டு ஒரு 55,000 மொத்தம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐடியா பிஸ்னஸ் லைனில் உள்ளவங்களுக்கு இது ஐடியா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பேசிக்காக என்னோடய ஐடியாலஜியை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பேசிக்காக நிறைய வரும், 200 கிலோ கூட வரும். பேசிக்காக ஒரு 100 kg வச்சுக்கோங்க. 100 kg நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 55,000 மாமரத்துக்கு கிட்டத்தட்ட 5,500 டன் வரும். 5,500 டன் இந்த கழிச்சல் போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒதுக்கிட்டாலும் உங்களுக்கு 4,000 டன் வரும். ஒரு டன்னுக்கு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மேங்கோ நீங்கள் நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 70 rupees வச்சுக்கோங்க கேஜி. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டன்னுக்கு நீங்கள் பார்த்துக்கும் ஒரு 70,000 வரும். நீங்கள் இந்த 4,000 டன் இன்ட்டு 70,000 நீங்கள் கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட 21 crores வரும், 28 crores வரும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டாக இருக்குது. அது கேஜி சும்மா நீங்கள் மார்க்கெட்டில் விட்டிங்கன்னா 6 ரூபாய் 7 ரூபா எடுப்பாங்க. அது வர்றது நீங்கள் பார்த்துக்கிட்டு மொத்தமாக இருக்குது. இப்போதைக்கு என்னோடய கெஸிங் படி ஒருபடி ஒரு 30 crores வரையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச பேசிக் ஐடியா அப்படி. இதே பிஸ்னஸ் லைனில் உள்ளவங்களுக்கு வெவ்வேறு ஐடியாஸ் இருக்கும், வெவ்வேறு குவாலிட்டிஸான ஐடியாஸ் இருக்கும். அவங்க அதை வச்சு ப்ரமோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல உள்ள ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், லேபர் குவார்ட்டர்ஸ் இருக்குது தனித்தனியாக. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி நான் காமிச்சல அந்த ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் இருந்துச்சு, அது இப்போ ஸ்டோரேஜ் கூட யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு சேர்மன் பங்களா, அந்த பங்களா ஒன்று இருக்குது. செக்யூரிட்டி ரூம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கனைக்கு எங்கே ஸ்டோரேஜ் குடோன்ஸ் இருக்கும். அங்கனைக்கு எங்கே ஸ்டோரேஜ் குடோன்ஸ், அன்றைக்கி என்ன போர் ரூம்ஸ் எல்லாமே, போர்வெல் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கனைக்கு எங்கே இருக்கும். இப்போ வந்து இதுதான் இப்போ இதுக்குள்ளே நிலவரம். இந்த லேண்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், தாத்தன்குளம் இங்கே தான் இருக்குது. ஓனர் நமக்கு டேரக்ட் தான். இந்த இடத்த வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். டைம் பாஸ் பண்ண வேணாம். இது ஒரு பெரிய இடம், பிரித்து கொடுக்கவெல்லாம் மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பிரித்து கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க. பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்களே சொல்லிடுவோம். இது வந்து பிரித்து கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இது முழுசாக அப்படியே ஃபுல்லாக தான் தருவாங்க. இதை பிரித்து கொடுப்பாங்களான்னு கேட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டாம். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ராப்பர்ட்டி, சிங்கிள் சர்க்கிளு, நீட்டான இடம். பொறுத்து இந்த இடம் வாங்குறவங்களுக்கு பொறுத்து அவங்க எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கிளியராக பண்ணாங்கன்னா சூப்பர் பிஸ்னஸ் இந்த இடம். ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டாகலாம் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு, அதாவது அந்த மரமெல்லாம் அப்படி இருக்குது, காய்ச்சி அப்படி தொங்கு சப்போர்ட்டாகலாம். இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி 30,000 சப்போட்டா மரம் இருக்குங்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதை சப்போட்டா பிறக்கிறதுக்கு தினைக்கும் லேடிஸ் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பொறுக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வியாபாரம் போயிட்டே தான் இருக்குது. நான் பார்க்குறேன் அவ்வளோ வியாபாரம். நீங்கள் வெளியிலே போகவே தேவையில்லை போல், இங்கேயே அவ்வளோ வியாபாரம் ஓடுது. இப்போ கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இப்போ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இடத்த வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்களே வியாபாரம் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெளியில் கொடுக்கலாம். இங்கே நிறைய வகை இருக்குது. பங்கனப்பள்ளி நிறைய மாம்பழம் நீங்கள் அங்கே பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நிறைய வகையான மாம்பழங்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசி காய்மாங்க அதை சின்ன இது அங்கே ஒரு ட்ரையில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டாக உங்களுக்கு ஜூமில் தெரியுதான்னு தெரியல, அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி எதுவும் குறையா இருந்ததுன்னா மன்னிச்சுங்க, ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளோதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இடம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கெங்கேயோ ஆட்டோ சுற்றி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி எங்கெங்கேயோ சுற்றி இருக்கும், எங்கெங்கேயோ சுற்றின்னு ஃபுல்லாக ரோடு போட்டு 130 ஏக்கரா சப்போட்டா. இப்போ இந்த இடத்த தாண்டி ஒரு 100 மீட்டர் அங்கிட்டு போயிட்டுன்னா அங்கே ஒரு ரோடு இருக்கும், பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் வழிவகை பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது, ஃபுல்லாக ஃபென்ஸு, மெயின்டெனன்ஸ் நல்லா தான் இருக்குது. இடத்த ஃபுல்லாக ஃபென்ஸு டிஸ்டன்ஸ் வந்து நல்லா சுற்றி ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டான இடம். வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேரெக்டாக அந்த ஸ்கூல் வாங்க பாருங்கள். இன்றைக்கி வருதுங்கிறது என்கிட்ட முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பக்கவே பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு அவசியம் அன்றைக்கே நான் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். இன்றைக்கி நமக்குள்ளே இந்த இடம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதனால் திருப்பி சொல்லணும், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரிப்ஸு அன்றைக்கி என்ன ட்ரிப்ஸ் தான், அந்த மரத்துக்கு மரம் ட்ரிப்ஸ் தான் போட்டுருக்காங்க. அந்த பச்சை பசேன்னு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி என்ன ட்ரே கிடக்குன்னா அன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு அங்கே பொறுக்கி கொடுத்து வியாபாரம் மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது, க்ளீனாக இருக்குது. இது லேபர் குவார்ட்டர்ஸ். எல்லாம் வேலையாளர் கார்லாம் வேலை பார்க்குறவங்களோட இந்த பைக். இந்த வண்டி கம்பெனி வண்டியா?
இது கம்பெனி வண்டியா? வந்து கான்ட்ராக்ட் ஆளுங்களோட இந்த வேனு லாரி சரி, சரி. கான்ட்ராக்ட் ஆளுங்களோட இது லேபர் குவார்ட்டர்ஸ். நீட்டான இடம். யாருக்காச்சும் வந்து பெரிய அளவில் பண்ண வாங்கி அதை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது இந்த பங்களாவுக்கு பேக் சைடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த back எம்டி side. இடம்ல மரம் போக்குவரத்து போக அந்த எம்டி இடம் நாட்டு மரமும் நிறையா இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரிங்லர் வச்சு இந்த பாம் ரோஸா அந்த மாதிரி போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த பாம் ரோஸால் இந்த ஸ்கின் கேர் அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப ரேட்டு போகும். அங்கெல்லாம் இந்த பாம் ரோஸா போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ஷன் பேண்ட் ஒரு நல்ல பங்களா வரும். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பேண்ட்லாம் கட்டினீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வந்து இப்போதைக்கு 4000 ரூபா போயிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த பாம் ரோஸெல்லாம் போட்டு அதெல்லாம் வெட்ட வளரக்கூடிய புது பாம் ரோஸெல்லாம் என்னன்னு அதெல்லாம் உங்கள் ஐடியா உங்களுக்கு வாங்குறவங்க அவங்களுக்கு தேவையான ஐடியா பண்ணுங்க. அன்றைக்கி எங்கே ஆளுங்க உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் இங்கே வேலை பார்க்குறவங்களாம் நீட்டாக இருக்கிற இடம் பிடிச்சிருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு என்னங்கிறத பேசிக்கலாம். நன்றி. லொக்கேஷன் ரெண்டு போயிட்டா கால் பண்ணிடுறேன். ஜேசிபிலாம் இங்கே உள்ளதா? வெளியில் விடணும் அப்படியே போட்டு வெளியே போதும் அவங்க லொக்கேஷனை பார்க்க தான் வந்துருக்காங்க.